வேலை செய்யறது கூட அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்க முதல்ல அவங்க கூட ஹாஸ்பிட்டல் போங்க. இல்லை சரவணா, இப்போ நாங்கள் போனால் தான் கமிஷன் பணம் கிடைக்கும். அப்போ தான் நான் உன் பணத்தை திருப்பி கொடுக்க முடியும். ஒரு அவசரமும் இல்லை, நான் பொறுமையாக வாங்கிக்கிறேன். சேச்சே, தண்டபாணி பணத்தை வாங்கி பேங்கில் கட்ட சொல்லி தான் ஒன்று அனுப்பிச்சிருக்கான். அது நீ செய்யலைன்னு வச்சுக்க, உனக்கு தேவையில்லாத கெட்ட பேர் வந்துரும்பா. தம்பி அவளை அழைச்சிட்டு போய் ஸ்கேன் எடுக்கிற வேலையை பார்க்கட்டும், நாம் போய் நம்ம வேலையை பார்ப்போம். விட்டுட்டா அந்த கமிஷன் கைக்கு வராமல் போயிருப்பா. எனக்காக நீ ஒரு உதவி பண்ணுறப்ப என்னால் உனக்கு ஒரு உபத்திரம் வரக்கூடாது இல்லையா? அம்மா, நீ அந்த தம்பியோட ஆஸ்பத்திரிக்கு போயிடு. நான் வேலையை முடிச்சுட்டு அங்கே வந்துடுறேன். சரவணா, பாப்பா கிளம்பலாம். பார்ட்டி வந்துட போகிறாங்க, அப்புறம் லேட் ஆகிட போகுது. சரிண்ணே. சரவணா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அட என்னண்ணே, இதெல்லாம் ஒரு விஷயமா? நீங்கள் தானே எனக்கு தொழிலெலாம் கற்றுக் கொடுக்க போகிறீங்க. அதுக்கு ஒரு நன்றி கடன் தானே. ஏன் ஒரு குருதட்சணைன்னு நினச்சிக்கோங்க. வாங்கண்ணா போகலாம், வாங்க. நீங்க சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி